Good morning, பிள்ளைகள். Good morning, Miss. Good morning, good morning. Good morning, Miss. Good morning. Good morning, teacher. Good morning, Miss. நாங்கள் இன்றைக்கு வண்ணத்தி பூச்சியினுடைய வாழ்க்கை வட்டம் அமைச்சுள்ள உள்ள பிராணிகள்லாம் அந்த அழகின் முடிவடையில அந்த அழகில வண்ணத்து பூச்சியினுடைய வாழ்க்கை வட்டத்தை நாங்கள் இப்ப பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? பாருங்க, வண்ணத்து பூச்சியின வாழ்க்கை வட்டம். வண்ணத்து பூச்சி இந்த படிநிலைகள் எத்தனை இருக்குது? எத்தனை படிநிலைகள் உள்ளன? வெரி குட். 4 படிநிலைகள் உண்டு. ஒன்று முட்டை, முதலாவது முட்டை. அடுத்தது என்ன? குடம்பியாக இருக்கும். அடுத்தது என்ன? அடுத்தது கூட்டுப்புழு. இதுல இருக்கு இந்த படத்தை பாருங்க, கூட்டுப்புழு. கூட்டுப்புழு நிறைவுடல். நிறைவுடல் எத்தனை ஆகணும்னு சொல்லுவோம்? வண்ணத்து பூச்சின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இந்த வண்ணத்து பூச்சி எங்க முதல்ல முட்டையிடும்? இலைகளின் கீழ்ப்புறத்துலதான் வண்ணத்து பூச்சி என்ன செய்யும்? முட்டையிடும். வண்ணத்து பூச்சி இந்த இதுல பாருங்க, வண்ணத்து பூச்சி இலையில கீழ்ப்புறத்துல முட்டையிடும். அந்த முட்டை சிறிது காலத்துக்கு பிறகு குடம்பி ஆகும். குடம்பி ஆகிடும். குடம்பி பருவத்தை எப்படி அழைக்கிறது? மயிர்கொட்டின்னு சொல்லி அழைப்பேன் நாங்கள் குடம்பி பருவத்தை. மயிர்கொட்டின்னு சொன்னாங்களுக்கு உடல்ல அரிப்பு ஏற்படுத்தும். இந்த குடம்பி பருவத்துல இருக்கிற மயிர்கொட்டி என்ன செய்யும்? எங்களுடைய உடலில பட்டதுன்னு சொன்னா அது எங்களுக்கு என்ன அரிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். நாங்கள் வண்ணத்து பூச்சியை ஒருபோதும் விரும்ப மாட்டோம். வண்ணத்து பூச்சி இல்ல பிள்ளைகள், மயிர்கொட்டிய நாங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டோம். சரியா பிள்ளைகள்? மயிர்கொட்டிய நாங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டோம். ஆனால் அந்த வண்ணத்து பூச்சியாக வளர்ந்த பிறகு நாங்கள் எல்லாரும் என்ன செய்வோம்? வண்ணத்து பூச்சியை பார்த்து ஆசைப்படுவோம். அதை பிடிக்க ஆசைப்படுறது, அதை கூட்டுக்குள்ள வச்சா அடைக்கிறாங்க. சில பேர் பிடிச்சிருப்பீங்க. பிடிச்சு விளையாடுற நீங்களோ எல்லாரும்? யார் விளையாடுற நீங்கள் வண்ணத்து பூச்சியை பிடிச்சு? ஆனா அந்த வண்ணத்து பூச்சியை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பிடிச்சு அதை துன்புறுத்த கூடாது. அடுத்தது பாருங்க. அடுத்தது என்ன? இது குடாம்பை பருவம். குடாம்பை பருவத்தை மயிர்கொட்டின்னு சொன்னா, அடுத்தது மயிர்கொட்டிக்கு அடுத்த பருவம் என்ன? கூட்டுப்புழு. கூட்டுப்புழு. இந்த மயிர்கொட்டி கூட்டுப்புழுவாக உருவாகுவதற்கு முதலாவதாக உண்ணுகின்ற உணவு இல்ல இந்த இல்லைய பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வண்ணத்து பூச்சி மன்னிக்கவும், மயிர்கொட்டி என்ன செய்யுது? இந்த இலைகளை மெதுவா அரிச்சு அது சாப்பிடுது. சரியோ? எனவே இந்த வண்ணத்து பூச்சி பருவத்துலதான் எங்களுடைய தாவரங்களுக்கு தீங்கு செய்விக்கிற ஒரு பருவமாக வண்ணத்து பூச்சி பருவம் இல்லை, குடம்பி மயிர்கொட்டி பருவம். மயிர்கொட்டி. அடுத்த பிறகு இந்த கூட்டுப்புழு கூடு அமைக்கும். இந்த தாவர இலைகளை உட்கொண்டு இது கூட்டை அமைக்கும். கூடை அமைத்ததன் பின்னர் என்ன செய்யும்? இதனுடைய சவ்வுகளன்று புழுக்கூட்டை அமைக்குது. புழுக்கூடு அமைத்ததுக்கு பிறகு இதனுடைய கூடு வெடிக்குது. கூடு வெடித்ததுக்கு பிறகு என்ன செய்யுது? இந்த வண்ணத்து பூச்சியாக பறக்கின்றது. அடுத்த கட்டத்துல நாங்கள் பார்ப்போம். பாருங்க, முதலாவது பருவம் முட்டை. வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை படிநிலைகள். முதலாவது பருவம் முட்டை. இரண்டாவது குடம்பி என்று சொல்றது மயிர்கொட்டி. இந்த பாருங்க, இதுல இருக்கு மயிர்கொட்டி. அடுத்த பாருங்க கூட்டுப்புழு. கூட்டுப்புழுவாக புழுக்கூட்டை அமைப்பதற்கு இந்த மயிர்கொட்டி முதலாவதாக உண்ணுகின்ற உணவே எந்த உணவை உண்ணும்? எந்த உணவை உண்ணும்? எந்த உணவு? இலைகள். இலைகளை தான் என்ன செய்யும்?
புழுக்கூட்டை அமைக்கும். புழுக்கூட்டை அமைத்ததற்கு பிறகு கூடு என்ன செய்யும்? சிறிது காலத்துக்கு பிறகு கூடு வடிக்கும். கூடு வடித்ததுக்கு பிறகுதான் எப்படி வரும்? வண்ணத்து பூச்சி, அதாவது நிறைவுடலியாக அது பறக்க தொடங்கும். சரியா விளையா? இலையினுடைய கீழ்ப்புறத்துலதான் முட்டை இடுகின்றது. வண்ணத்து பூச்சி இலையினுடைய கீழ்ப்புறத்தில் முட்டை இடுகின்றது. அடுத்த பருவம் குடாம்பி பருவம் என்று சொல்றது எந்த பருவத்தை? மயிர்கொட்டி புழுவத்தான் நாங்கள் குடாம்பி பருவம் என்று சொல்லுவோம். இதுலதான் நீங்கள் நான் முதல் படிச்சிருப்பீங்க. மயிர்கொட்டி தீங்கு விளைவிக்கிறது. தீங்கு விளைவிக்கிற பருவம் தான் மரங்களுக்கு தீங்கு விளைவிக்கின்ற பருவம் எது? இந்த குடம்பி பருவத்தில் தாவர இலைகளை சாப்பிடும். சரியா? குடம்பி பருவத்தில் தாவர இலைகளை இந்த மயிர்கொட்டி புழு உணவாக உட்கொள்கின்றது. அடுத்த பருவம் தாவர இலைகளை உட்கொண்டு கூட்டுப்புழு பருவத்தில் கூட்டினை அமைக்கின்றது. சரியா பிள்ளைகள்? தாவர இலைகளை உட்கொண்டு கூட்டினை அமைக்கின்றது. அடுத்த பருவம் புழுக்கூடு பாருங்க. இதுல இந்த கடைசியா போட்டுற படத்தை எல்லாரும் பாருங்க. கடைசியா போட்டுக்கிற படத்தை எல்லாரும் தெரியுதோ பாருங்க. இதுல பாருங்க, வண்ணத்து பூச்சி வந்து முதல் இலையினுடைய கீழ்ப்புறத்துல முட்டையிடுது. முட்டையிட்டு காலத்துக்கு பிறகு அது குடம்பி பருவமாக மாறுது. அந்த குடம்பி பருவத்தை மயிர்கொட்டி என்று சொல்லி நாங்கள் அழைப்போம். இந்த மயிர்கொட்டி பருவத்துலதான் தாவரத்துக்கு தீங்கு விளைவிக்கின்றது. தாவர இலைகளை இது உணவாக உட்கொள்கின்றது. பின்னர் தாவர இலைகளை உட்கொள்ள தொடங்கிய பின்னர் புழுக்கூட்டினை அமைக்கின்றது. இதுல பாருங்க, புழுக்கூடு அமைக்கின்றது. இதுல இருந்து புழுக்கூட்டை அமைக்குது. புழுக்கூட்டை அமைத்ததுக்கு பிறகு இந்த புழுக்கூடு சிறிது காலத்துக்கு பிறகு படிப்படியாக வெடித்து நிறைவுடலி ஆகின்றது. நிறைவுடலி பருவத்துக்கு பிறகு என்ன செய்து? வண்ணத்து பூச்சி பறக்கின்றது. நிறைவுடலி என்று சொன்னா இது வண்ணத்து பூச்சி ஆகின்றது. நிறைவுடலி முழுமையாக அடையப்பட்டுள்ள பகுதிதான் நிறைவுடலி. சரியோ பிள்ளைகள்? இந்த வண்ணத்து பூச்சியினுடைய படிநிலைகள்ல உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு விளங்காம இருக்குதோ? வாழ்க்கை வட்ட செயல்முறையில ஏதாவது விளங்காம இருக்குதோ? இல்ல. ஓகே, எல்லாருக்கும் ஓகே. அப்ப நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம். சுவாச உறுப்புகள் பாருங்க. சுவாச உறுப்புகள். மீனுக்கு எது சுவாச உறுப்பு? மீனுடைய பூ. இந்த கண்ணை இருக்கிற இந்த செதுல திறந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது இந்த பூ என்ன நல்ல ரத்த நிறத்துல இருக்கும், சிவப்பு நிறத்துல இருக்கும். அப்பதான் அந்த மீனை என்ன சொல்லுவோம்? பழுதடையாத நல்ல மீன் என்று சொல்லி நாங்கள் வாங்குவோம். அந்த பூவின் ஊடாகத்தான் இந்த மீன் சுவாசிக்கின்றது. பழுதாயின மீன், பழுதடையாத மீனை நாங்கள் எப்படி பார்க்கணும்னு சொன்னா இந்த பூவைத்தான் முதல் நாங்கள் என்ன செய்யணும்? விரிச்சு பார்ப்போம். அது நல்ல சிவப்பு நிறமாக இருந்தால் அது சிறந்த மீன். அது ஒரு பழுப்பு கலர்ல மங்கின கலர்ல இருந்துச்சுன்னு சொன்னா அது என்ன? அது பழுதடைந்த மீன்னு நாங்கள் அடுத்த பாருங்க, மண்புழு. மண்புழு இந்த சுவாச அங்கம் வந்து தோலின் ஊடாகத்தான் இந்த மண்புழு என்ன செய்யுது? சுவாசிக்கின்றது. அடுத்த பாருங்க, இந்த மண்புழு யாருடைய நண்பன்? உழவனுடைய விவசாயினுடைய நண்பன் தான் மண்புழு. அடுத்த பாருங்க, பாருங்க, இது வந்து மண்ணை என்ன செய்யும்? உழுவுது. எந்த ஒரு இதுவும் இல்லாம மண்ணை உழுது கொண்டு இருக்குது. அடுத்த பாருங்க, முளை ஊட்டிகள். முளை ஊட்டிகள் பொதுவான முளை ஊட்டிகள் அனைத்து வவ்வாலும் மானும் போட்டிருக்கிற நுரையீரல். முளையூட்டிகளோட சுவாச அங்கம் எது? நுரையீரல். இதுல 2 போட்டிருக்கிறது. 2 பிராணிகளுடைய படங்கள் தான் இதுல காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனாலும் இந்த முளையூட்டிகள் வகைக்குள் அடங்குகின்ற அனைத்து பிராணிகளுக்கும் எந்த சுவாச அங்கம்? நுரையீரல் சுவாசிக்கின்றன. மற்றது இந்த வவ்வாலுக்கு இருக்கிற சிறப்பு உண்டு. வாயாலே உண்டு, வாயாலே இது கழிவகற்றுகின்ற ஒரு பிராணி. சரியா பிள்ளைகள்? அடுத்த பாருங்க, இந்த மானுக்கு இருக்கிற சிறப்பு என்ன? கூட்டமாக வாழும். சரியா? மானின் சிறப்பு என்ன? வாழுகின்றது. சரியா பிள்ளைகள்? நாங்கள் அடுத்தது ஓகே. அடுத்த பாருங்க, பொருளாதார ரீதியில வருமானம் ஈட்டி தரும் பிராணிகள். பொருளாதார ரீதியில எங்களுக்கு வருமானம்
அனைத்தும் என்ன செய்யுது உங்களுக்கு வருமானத்தை ஈட்டுகின்றது. மாடு, ஆடு, கோழி, தேனி. இந்த தேனி வந்து இந்த வீட்டுல சில பேர் மாமரங்கள்ல வந்து என்ன சில பேர் பானையோ அல்லது பெரிய பழைய கொட்டுக்களை வந்து மாமரத்துல வைத்து விட்டால் அந்த தேனி வந்து தானாகவே அந்த பானைகளில வந்து தேன்கூட்டு அமைத்து மனிதர்களுக்காக வருமானத்தை ஈட்டி தருகிற உண்டு. அடுத்த பாருங்க கோழியை பாருங்க. கோழி நாங்கள் கூடுதலாக என்ன பண்ணை அமைத்து கோழியை நாங்கள் வளர்த்து அவற்றை விற்பனை செய்கிறது. கோழி மூலம் எங்களுக்கு அதிக அளவு வருமானம் கிடைக்கிறது. ஏன்னு சொன்னா கோழி முட்டையின் மூலம் நாங்கள் அந்த வருமானத்தை பெற்றுக் கொள்கிறோம். அடுத்தது என்ன? இறைச்சியை பெற்றுக் கொள்கின்றோம். இறைச்சியின் மூலம் நாங்கள் வருமானத்தை பெற்றுக் கொள்கின்றோம். அடுத்ததை பாருங்க தேன் எடுப்பதனூடாக அதிலிருந்து வருமானத்தை பெற்றுக் கொள்கின்றோம். அடுத்தது பாருங்க மாடு என்ன எங்களுக்கு பால் தருகின்றது. பால் தருவதனூடாக மாட்டினுடைய பாலை விற்று நாங்கள் என்ன செய்வோம் வருமானத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக. அடுத்த பாருங்க அடுத்த பசலையும் கிடைக்கும். அடுத்த பாருங்க ஆட்டின் மூலம் நாங்கள் என்னென்ன வருமானத்தை பெற்றுக் கொள்கிறோம்? ஆட்டினுடைய பாலை விற்கின்றோம். அடுத்தது ஆட்டினுடைய இறைச்சி விற்பனை செய்கின்றோம். இதன் மூலம் எங்களுக்கு பல்வேறுபட்ட வருமானத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க இந்த கோழி, ஆடு, மாடு இவற்றின் மூலம் என்ன இயற்கை எருவை நாங்கள் என்ன செய்கிறோம் பெற்றுக் கொள்கிறோம். இந்த இயற்கை எருவால உங்களுடைய விவசாயத்துக்கு நன்மையை பெற்று தருகின்ற ஒரு பிராணியாக இது காணப்படுகின்றன. இவை சரியா பிள்ளைகள்? ஆட்டெரு, மாட்டெரு, கோழியர் இவை அனைத்தும் என்ன வருமானத்தை பெற்று தருகின்ற ஒரு விடயமாக அமைகின்றது. பொருளாதார ரீதியில் வருமானம் ஈட்டி தரும் பிராணிகள் அவை ஆடு, மாடு, கோழி, தேனி. என்ன வடிவத்துல ஆடு, மாடு, கோழி, தேனி மெழுகுப்பட அறுகோல் வடிவத்துல தேன்கூட்டை கொண்டு இந்த மெழுகுப்படைய கொண்டு தேனீக்கள் அமைக்கின்றன. போவான் அடுத்த பாருங்க மழை வருவதை முன்கூட்டியே அறிவிக்கும் பிராணிகள். மழை வருவதை முன்கூட்டியே அறிவிக்கும் பிராணிகள் என்னென்ன பிராணிகள்? ஈசலை பாருங்க இதுல இருக்கிறதான் ஈசல். மழை வரப்போகுதுன்னு சொன்னா உங்களோட வீடுகளில இந்த ஈசல் வந்து நிறைய பறந்திருக்கும். அது ஒரே ஒரு நாள் தான் வாழுகின்ற காலம். அது ஒரு நாள் தான் ஆயுளில் இருக்கும். ஒரு நாள் ஆயுளை கொண்ட பறவை அது ஈசல். இது ஒரே ஒரு நாள் தான் வாழும். அந்த மழை வரப்போகுதுன்னு சொன்னா அது என்ன செய்யும்? கரையானின் அடுத்த பருவம் தான் என்ன? ஈசல். சரியா பிள்ளைகள்? இந்த இறக்கைகள் அனைத்தும் உங்களுடைய வீடுகளில் வீட்டு வாசல் அல்லது மின்குமிழ் ஒளிச்சம் அதுகளில் எல்லாம் என்ன இருக்கும்? இந்த ஈசலுடைய பறந்து அதனுடைய செட்டைகள் எல்லாம் நிலத்துல கொட்டி இருக்கும். அதற்கு பிறகு அந்த ஈசல் பிறந்து விடும். ஒரே ஒரு நாள் தான் அந்த உயிர் வாழும் பறவை இந்த ஈசலுக்கு இருக்கின்றது. அடுத்த பாருங்க மயில் என்ன செய்யும்? மழை வரப்போகுதுன்னு சொன்னா அது ஆடும். அழகாக தோகை விரித்து ஆடும். அடுத்த பாருங்க எறும்புகள் எல்லாம் என்ன செய்யும்? எறும்புகள் உணவு மழை வரப்போகுதுன்னு சொன்னா வரிசையாக உணவை தேடி உணவை எடுத்துக்கொண்டு வந்து சேமித்து வைப்பதற்காக புறப்படும். அப்ப அடுத்தது பாருங்க ஆட்காட்டி வந்து தாழ பறக்கும். மழை வரப்போகுதுன்னு சொன்னா தாளமா அது பறக்கும். வானத்துல தாழ பறக்குன்ற ஒரு பறவைதான் இந்த ஆட்காட்டி. மழை வருவதை முன்கூட்டி அறிவிக்கின்ற பிராணிகள் 1 ஈசல், 2 மயில், 3 எறும்பு, 4 ஆட்காட்டி. அப்ப மழை வருவதை முன்கூட்டி அறிவிக்கிற பிராணிகளை நீங்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக. அடுத்ததை பாருங்க அறிந்து கொள்வோம். எங்களுக்கு சில விடயங்கள் தெரியாம இருக்கும். அந்த தெரியாத விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வோம். நீங்கள் செல்லுகின்ற திசையை
மாற்ற உதவும் உறுப்பு. மீன் ஒரு திசைக்கு நீந்தி கொண்டு போகுது, அந்த திசையை அதை மாற்றுறதுக்கு உதவுகின்ற உறுப்பு அதனுடைய வாட்சட்டை. அந்த வாட்சட்டையின் மூலம் தான் அது அசைந்து அசைந்து தன்னுடைய திசையை மாற்றி கொள்ளுகின்றது. அடுத்தது பாருங்க, அணில் தாவி செல்லுகின்ற போது, அணில் மரங்களிலே தாவி செல்லும். ஒவ்வொரு மரத்துங்கள்ல ஒவ்வொரு இடத்துக்கிடம் அது தாவி செல்லும். அந்த தாவி செல்லுகின்ற போது அதனுடைய உடற்சமநிலையை பேணுவதற்காக உதவுகின்ற உறுப்பு வால். அதனுடைய உடற்சமநிலையை பேண உதவுகின்ற உறுப்பு வால். அணில் மற்றது ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு போகணும்னு சொன்னா கீழே விழுகுதோ இல்ல, அந்த நுனி இதுல கூட அது நுனி கிளையில அது தன்னுடைய கால்களை பற்றி என்ன செய்யுது, அடுத்த மரத்தை தாவி செல்லுகின்றது. அதனுடைய உடற்சமநிலையை பேண உதவுகின்ற உறுப்பு வால். அடுத்ததா பாருங்க, நத்தை முட்டை என்ன நிறம்? மஞ்சள் நிறம். நத்தையினுடைய முட்டை நிறம் மஞ்சள். அடுத்ததா பாருங்க, தவளை முட்டையினுடைய நிறம் கருப்பு. தவளை முட்டையினுடைய நிறம் என்ன? கருப்பு. அடுத்ததா பாருங்க, வாயாலே உண்டு வாயாலே கழிவகற்றுகின்ற பிராணி இது வௌவால். வாயாலே உண்டு வாயாலே கழிவகற்றுகின்ற பிராணி வௌவால். வௌவால் எந்த இனத்தை சேர்ந்தது? ஒரு முல்லை ஊட்டி இனத்தை சேர்ந்தது. அடுத்தது பாருங்க, நத்தைகளை பிடித்து உண்ணும் பறவை இது எங்களுடைய விவசாயிக்கு தீங்கு விளைவிக்கின்றது. இந்த நத்தைகளை பிடித்து உண்ணுகின்ற பறவை எது? செண்பகம். நத்தைகளை பிடித்து உண்ணுகின்ற பறவை செண்பகம். செண்பகத்தை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? நத்தைகளை பிடித்து உண்ணுகின்றது என்று சொல்லுவோம். அடுத்த பாருங்க, பட்ட மரத்தில் இரவை கழிக்கும் பறவை எது? மயில். பட்ட மரத்துல இரவை கழிக்கின்ற பறவை மயில். அழகாக கூடு கட்டும் பறவை எது? தூக்கணாங்குருவி. அழகான கூடு கட்டுற பறவை தூக்கணாங்குருவி. அடுத்தது பாருங்க, விவசாயிகளின் எதிரி வெட்டுக்கிளி. ஏன்? இலைகளை எல்லாம் வெட்டுகின்றபடியால் அது விவசாயினுடைய எதிரி என்று நாங்கள் சொல்லுவோம். அடுத்த பாருங்க, மேற்பரப்பில் ஒட்டி இருப்பதற்கு விசேட பாதங்கள் காணப்படும் பிராணி எது? பல்லி. பல்லிக்கு இன்னும் ஒரு விசேட இயல்பொண்டு இருக்குது. என்ன இயல்பு? விசேட இயல்பொண்டு எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன செய்யும்? அதனுடைய வாலை அறுத்து விட்டு செல்லும். வாலில நாங்கள் பிடிச்சோம்னு சொன்னா அதோட வால் அறுத்து விட்டுட்டு அது போடும். ஆனால் அது பின்னர் அந்த பல்லிக்கு வால் வளரும். சரி, அடுத்தது பாருங்க, நாங்கள் என்ன ஒரு விவசாயியின் நண்பன். யார் விவசாயியின் நண்பன்? மண்புழு. அந்த மண்புழுவை பற்றி ஒரு பாடல் ஒன்று இருக்குது. அந்த பாடலை நாங்கள் பார்ப்போம். சரியோ பிள்ளைகள் பாருங்க, மண்ணை கிண்டி உழுது விளங்க இல்ல ஒருக்கா முதல் படிப்பிச்சத விடுங்கவன். பாருங்க, இதுல நத்தைகளை பிடித்து உண்ணுகின்ற பறவை அடுத்தா பாருங்க, பட்டமரத்தில் இரவை கழிக்கின்ற பறவை மயில். அழகாக கூட்டினை கட்டுகின்ற பறவை தூக்கணாங்குருவி. ஆனா நுட்பமாக கூடு கட்டுகின்ற பறவை எது? தச்சன்குருவி. நுட்பமாக கூடு கட்டுற பறவையை நாங்கள் தச்சன்குருவி என்று சொல்லுவோம். அடுத்தது, விவசாயிகளினுடைய எதிரி வெட்டுக்கிளி, விவசாயினுடைய நண்பனர் மண்புழு. அடுத்த பாருங்க, மேற்பரப்பில் ஒட்டி இருப்பதற்கு விசேட பாதம் Vitamin.
மிஸ் உங்களோட சவுண்ட் உங்களுக்கு கேட்கல. நீங்க கதைக்கிற சவுண்ட் உங்களுக்கு விளங்கல. இப்ப விளங்குதா மிஸ் பிள்ளைகள்? கதைக்கிற சவுண்ட் கேக்குது இல்ல. உழவனின் நண்பன் இந்த பாடலை நாங்கள் பார்க்க போறோம். மண்ணை கிண்டி உழுதிடும் மனிதருக்கு நண்பன் நான். என்ன மிஸ் உங்களுக்கு தெரியுமோ? எனது கோரஸ் வர்ற மாதிரி மண்புழு. நீங்க